வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எண்ணெய் அரசியல். வெளியிலிருந்து பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறது, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அப்படின்னு தெரிஞ்சாலும், இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற செய்தி வேறொன்றாக இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் தனக்கு போட்டியாக வேற எந்த நாடும் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பவுமே கவனமாக இருக்குது. அது ரஷ்யாவையும் சைனாவையும் தன்னுடைய போட்டியாளர்களாகவும் எதிரிகளாகவும் நினைக்குது. எப்படியாவது அவர்களுடைய வளர்ச்சியையும் அவர்கள் உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சக்தியாக மாறுவதை தடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. அதை அமெரிக்காவின் அதிபர் பல்வேறு வகையில் வெளிப்படையாகவே கருத்தாக தெரிவித்திருக்கிறார். இந்த நுட்பமான அரசியலை நாம் புரிந்து கொள்ள இன்னும் சில தொழில்நுட்ப ரீதியான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, உலகத்தில் கிடைக்கும் எண்ணெய்கள் அனைத்தும், அதாவது க்ரூட் ஆயில் அனைத்தும் ஒரே மாதிரியான ஆயில் கிடையாது. வெவ்வேறு வகையான பகுதிகளிலிருந்து வெவ்வேறு வகையான க்ரூட் ஆயில் நமக்கு கிடைக்குது. இந்த க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ரீஃபைனரிஸ் இருக்குது. இந்த டைப் ஆஃப் க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீஃபைனரியில் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நீங்கள் அங்கே கொண்டு போய் வேறு க்ரூட் ஆயிலை கொடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அது அவ்வளவு எளிதில்லை. அதை மாற்றுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது, மெஷின்ஸு, சூழல், இது எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அவ்வளவு எளிதில்லை அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்குவோம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது ஏறக்குறைய 9 வகையான க்ரூட் ஆயில். மெஜாரிட்டி ஆஃப் த க்ரூட் ஆயில் சப்ளை இன் த வேர்ல்டு. ஒவ்வொரு க்ரூட் ஆயிலுக்கும் இவ்வளோதான் அவுட்புட் இருக்குது. அந்த கண்ட்ரி இவ்வளோதான் அந்த எண்ணெய் கிணறுகள் வழியாக வெளியே எடுத்து ஒரு நாளைக்கு இவ்வளவோ மார்க்கெட்டில் விடுது அப்படிங்கிற கணக்கும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும், குறிப்பாக டாப் 5 கண்ட்ரிஸ் ஆஃப் ஆயில் கன்சியூமர்ஸ், அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு க்ரூட் ஆயிலை தேவை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அதில் அமெரிக்கா தான் முதன்மையான ஆயில் கன்சியூமர். ஒரு நாளைக்கு 20.3 மில்லியன் பேரல்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக சைனா 16 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. மூன்றாவதாக இந்தியா 5.5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. அடுத்ததாக சவுதி அரேபியா 3.5 பில்லியன் பேரல்ஸ் பர் டே. கடைசியாக ஜப்பான் 3.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. இந்த ஆயில் கன்சம்ஷனை நீங்கள் வெறும் ஆயில் கன்சம்ஷனாக மட்டும் பார்க்காம, இந்த ஆயில் தான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியே ஃபியூவல் பண்ணுது அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா, இதே ஆர்டரில் தான் உலகத்தின் பொருளாதார வலிமை மிக்க நாடுகளாக நீங்கள் பார்க்க முடியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் முதல் பொருளாதார வலிமையுள்ள நாடு, அடுத்தது சைனா, அடுத்தது இந்தியா, அடுத்தது சவுதி அரேபியா, ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த எண்ணெய்கள் அந்தந்த நாட்டில் உற்பத்திக்காகவும் இயந்திரங்களுக்காகவும் வாகனங்களுக்காகவும் பயன்படுது. குறிப்பாக இவை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் போது சைனா மற்றும் இந்தியாவில் அது பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது. இன்னவே இட் இஸ் பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இது அதிகமாக பயன்படுத்தப்படுவது பயணத்திற்காக, அதாவது மக்கள் பயணிக்க கார்களிலும் மற்றும் ட்ரக்கு அதிலெல்லாம் பயன்படுத்துகிறது தான். ஸோ அது நேரடியாக உற்பத்திக்கு அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு வகையில் மக்கள் வேலைக்கு போகணும், அந்த வேலையை செய்வதனால அவங்க ஒரு வகையில் அந்த எக்கானமிக்கு
கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கன்னு சொல்லலாம். ஸோ தெர் இஸ் அ டைரக்ட் கோரிலேஷன் பிட்வீன் ஆயில் கன்சம்ஷன் அண்ட் த எக்கானமி அவுட்புட் அப்படிங்கிற அளவில் நாம் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த 9 வகையான க்ரூட் ஆயில் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த ஆயிலை வந்து க்ரூட் ஆயிலை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, லைட் க்ரூட் அப்படின்னா அதனோட ஏபிஐ, அதாவது ஏபிஐங்கிறது கடினத்தன்மை. லைட் அப்படின்னா 10க்கு மேலே, அதாவது அந்த ஸ்கேல் மாறுது ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ லைட் அப்படிங்கிறது ரொம்ப கடினம் இல்லாத எளிமையான ஆயில் க்ரூடு. அதிலிருந்து அதிகப்படியான டீசல், பெட்ரோல் தயாரிக்க முடியும். ஹெவி க்ரூடில் வந்து அவ்வளவு நிறையா நமக்கு வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் கிடைக்காது. ஆனால் அதில் வேறு வகையான பொருட்கள் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக தார், அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும். பட் அதிகமாக பெட்ரோல், டீசல் கிடைக்கிற அந்த க்ரூட் ஆயில் தான் நல்ல க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்ட் க்ரூடு, அது லைட் க்ரூடு தான். அது வந்து நார்த் சி, யூகேல கிடைக்குது. ஆனால் அது குறைவான அளவில் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 800K, அதாவது 800,000 பேரல்ஸ் தான் கிடைக்குது. வெஸ்ட் டெக்ஸஸ் இன்டர்மீடியேட்டரி ஆயில், அது வந்து லைட் க்ரூட் ஆயில் தான். அது வந்து அமெரிக்காவில் கிடைக்கிறது. அது வந்து ஒரு நாளைக்கு 13.2 மில்லியன் பேரல். அதுவே அரேபியன் லைட், அது வந்து மீடியம். அதனோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 9 மில்லியன் பேரல் மார்க்கெட்டில் கிடைக்கும். துபாயில் வந்து கிடைக்கிறது, யூஏஇ, ஓமனில் கிடைக்கிறது வந்து மீடியம். அது வந்து ஒரு நாளைக்கு 4.2 மில்லியன் பேரல்ஸ் தான் கிடைக்குது. அடுத்தது பாஸ்ரா லைட், ஈராக்கில் கிடைக்கிறது. இது வந்து ஒரு நாளைக்கு 4.4 மில்லியன் பேரல்ஸ் கிடைக்குது. ரஷ்யாவிலிருந்து கிடைக்கிறதுக்கு பேர் உரால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 9.3 மில்லியன் பேரல்ஸ் கிடைக்குது. பானி லைட், இது வந்து நைஜீரியாவிலிருந்து கிடைக்கிறது. இது லைட் ஸ்வீட் க்ரூட் ஆயில். ஆனால் இதனோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1.3 மில்லியன் தான் கிடைக்குது. ஈரானில் கிடைக்கிறது மீடியம், ஒரு நாளைக்கு 3.2 மில்லியன் பேரல்ஸ் தான் கிடைக்குது. ஆனால் வெனிசுவேலாவில் கிடைக்கிறது மேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலையே எக்ஸ்ட்ரா ஹெவி சோர் க்ரூட் ஆயில். இதனோட அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஏன்னா காரணம் வந்து சாங்ஷன்ஸ்னால இது வரைக்கும் அவங்க அதிகமாக அந்த ஆயிலை வெளியே எடுத்து மார்க்கெட்டில் விற்க முடியாத நிலை இருந்ததுனால 900,000 பேரல்ஸ் தான் ஒரு நாளைக்கு அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பெரும்பாலும் அதனுடைய தேவை 20 மில்லியன் பேரல் இருக்குது. ஆனால் அவங்களோட அவுட்புட்டே வந்து 13.2 மில்லியன் தான். ஸோ அவங்க வெளியிலிருந்து வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. சரி, அமெரிக்கா வெனிசுலாவோட ஆயிலை சேர்த்து பார்த்தாலும் பெரிய அளவுக்கு அவங்களுடைய தேவையை தாண்டி விற்கிற அளவுக்கு இல்லாமல் தான் இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரியோட ஆயிலும் மார்க்கெட்டில் இருந்தால் தான் இந்த குளோபல் சப்ளை டிமாண்டை பேலன்ஸ் பண்ண முடியும். இதில் முக்கியமான கண்ட்ரிகள், எந்த ஒரு கண்ட்ரியோட ஆயில் மார்க்கெட்டுக்கு வர்றது தடுக்கப்பட்டாலும் கன்சம்ஷன் குறைய போகிறதில்ல. ஒவ்வொரு நாடும் தான் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயின் அளவை குறைக்க போகிறதில்ல. ஏன்னா அது கான்ஸ்டன்ட் அல்லது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குறைவான பொருள் அதிகமான தேவை இருக்கும்போது விலை அதிகமாகும். ஏன்னா போட்டி இருக்குது அந்த இடத்துல. அதனால தான் இப்போ நம்ம வந்து எண்ணெய் விலையேற்றத்தை பார்க்க முடியுது. பெட்ரோல், டீசல் விலை நம்ம பம்பில் அதிகமாக இருக்குது. காரணம் அதுதான். ஏன்னா மார்க்கெட்டில் பிட் பண்ணி வாங்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த ஆயில் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஈரானில் இருந்து ஆயில் போகிறத நான் தடுத்துட்டேன், வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிலை வாங்குது. ஏன்னா அப்போ தான் அது தன்னுடைய தேவையையும் அதே சமயத்தில் நமக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரைஸ் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இந்தியா பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிலை வாங்குது. நீங்கள் இங்கே பார்க்குற அனிமேஷன் அதுதான். அமெரிக்காட்டிருந்து வாங்குது, வெனிசுலேட்டிருந்து வாங்குது, ரஷ்யாட்டிருந்து வாங்குது, கொரியாட்டிருந்து வாங்குது, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் எல்லா நாடுகளிலிருந்து வாங்குது. அதற்கு பொருள் என்னென்னா, இந்தியா எல்லா வகையான க்ரூட் ஆயிலையும் வாங்குது. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு இந்தியா கிட்ட பல்வேறு வகையான ரீஃபைனரிஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரீஃபைனரியும் ஒரு பர்டிகுலர் க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அமெரிக்கா இந்த ஹோமஸ் ஸ்ட்ரெயிட்டை, அதாவது அந்த வழியை க்ளோஸ் பண்ணுறதுனால அட்லீஸ்ட்டு இன்னொரு வகையில் சொன்ன போனால் ஈரானில் இருந்து வர்ற ஆயிலை தடை செய்வதன் மூலமாக உலகத்துக்கு இந்த சப்ளையை கட் பண்ணுது. அப்போது ஆயில் ப்ரைஸ் அதிகமாகுது. இதில் இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, அமெரிக்காவுக்கு எப்போ லாபம், அதனோட ஆயிலை விற்கிறது லாபம் கிடைக்கும் அப்படின்னா, ஆயில் ப்ரைஸு $70 ஒரு பேரலுக்கு மேலே இருக்கும்போது அப்போ தான் அமெரிக்காவோட உற்பத்தி செலவை தாண்டி அமெரிக்காவால் லாபம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி செலவு ஜாஸ்தி. அந்த ஆயிலை எடுத்து வெளியே கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர செலவுங்கிறது $70 பர் பேரல். அவங்களுக்கு எப்போ லாபம் கிடைக்குன்னா, $70 மேலே மார்க்கெட்டில் ஆயில் ப்ரைஸ் அதிகமானதாக கிடைக்கும். இப்போ இந்த ஹோமஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால சப்ளையை கட் பண்ணுறாரு. அப்போது ப்ரைஸ் அதிகமாகுது. இன்றைக்கி நிலைமையில் க்ரூட் ஆயில் ஒரு பேரல் $120 $150 வரைக்கும் போகுது. அப்போ அது அமெரிக்கன் ஆயிலுக்கு நல்ல ப்ராஃபிட். ஸோ அது ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜியில் அது முக்கியமான ஒரு ஃபேக்டராக பார்க்கப்படுது. அடுத்ததாக காஸ்ட் பிரேக் டவுன். வெவ்வேறு வகையான க்ரூட் ஆயில் எப்படி மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். கல்ஃபில் இருந்து வர்ற க்ரூட் ஆயில் ஹோர்மஸ் அந்த ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணதுனால என்ன இம்பேக்ட் அப்படின்னா, க்ரூட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $99 பர் பேரல் இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஃப்ரைட், அதாவது ஷிப்பில் கொண்டு வரக்கான செலவு பார்த்திங்கன்னா $5 to $8 பர் பேரல். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா $3 to $5 பர் பேரல். போர்ட்டு கன்ஜெஷன் சர்சார்ஜ் ஒரு 1.5 $2. டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு பேரலுக்கு $108 $114 கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த சண்டேக்கு முன்னாடி, ஹோர்மஸ் ஸ்ட்ரைட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் அமெரிக்காட்டிருந்து ஆயில் வாங்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ வாங்கும்போது அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி பார்த்துருக்க முடியும், கப்பல்கள் பயண தூரம் அதிகமாக இருக்குது. அப்போது ஷிப்பிங் காஸ்ட் ஜாஸ்தியாகுது. நமக்கு கல்ஃபில் இருந்து கிடச்சதுன்னா அது $5 to $8. இதுவே அமெரிக்காவில் இருந்து வரும்போது ஷிப்பிங் டைமும் ஜாஸ்தியாகுது, 35 days to 40 days. அதே சமயத்தில் $8 to $10 வரைக்கும் ஷிப்பிங் சார்ஜ் அதிகமாகுது. இன்சூரன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குது, பிகாஸ் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால. ரூட்டிங் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா $1 to $2 பர் பேரல், அது அங்கே ஆஃப்செட் பண்ணிடுது. போர்ட் டிமர் அந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா போர்ட்டில் ஏற்றி இருக்கிறதுக்கான கூலின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 2 to 3 barrels அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது ஒரு பேரலுக்கு $112 $117 வரைக்கும் வித்தியாசமாக இருக்குது. இதுவே வெனிசுலாவிலிருந்து வாங்கும்போது அந்த க்ரூடு விலை கம்மி, $68 $72 தான். அதனோட டோட்டல் ப்ரைஸ் பார்க்கும்போது $80 $90 வருது.
நீங்கள் கீழே பார்க்குறது வந்து வெவ்வேறு வகையான ப்ரைஸ் அந்த க்ரூடில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரெண்ட் க்ரூடு வாங்கினா என்ன, அமெரிக்கன் க்ரூடு வாங்கும்போது, அப்புறம் அந்த செலவுகள் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. ரஷ்யாட்டிருந்து வரும்போது நமக்கு $22 $31 சேவிங் கிடச்சி. ஏன்னா அவன் நல்லா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. மற்ற கண்ட்ரிஸ் கிட்டேருந்து வாங்கும்போது நமக்கு அந்தளவு கிடைக்கிறது இல்லை. வெனிசுலா ஹெவி க்ரூடு, அதனால தான் அது இருக்கிறதுலே விலை கம்மி. ரஷ்யன் க்ரூடு வந்து மீடியம், $86 $80 கிடைக்குது. பட் ஆனால் அவன் நமக்கு இந்தியாவுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அமெரிக்கன் க்ரூடு வந்து விலை ஜாஸ்தி, காரணம் அதனோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ இந்தியா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க ப்ரைஸை பேலன்ஸ் பண்ணணும், அதே சமயத்தில் சப்ளையும் உள்நாட்டு தேவையும் பூர்த்தி செய்யணும். அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 1990 2000 வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் ரிசர்வட் விசாகப்பட்டினம், மேங்களூர், படூரில் வந்து 39 மில்லியன் பேரல் அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம். இதை 22 நாட்களுக்கான இருப்பாக வைக்கிறதுக்கான தேவையே அல்லது முயற்சியே இந்தியா செஞ்சிட்ருக்கு. எப்போ 1990 2000 வரைக்கும். அடுத்து 2003 2018 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஆயில் அண்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது ஆயில் சப்ளைங் கண்ட்ரி கூட ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போட்டு இந்த ப்ரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. மார்க்கெட்டில் சர்ஜ் ஆனாலும் அது வந்து நமக்கு, அதாவது இந்தியாவுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2019 2020 ஈரான் சாங்ஷன் போட்டது. அப்போ வந்து ஈரான்லேருந்து கிடைத்த ஆயில் வந்து கட் ஆகுது. அப்போ வந்து இந்தியா வந்து we have to choose a different one. என்ன பண்ணான்னா ரஷ்யாட்டிருந்து அதிகமான ஆயிலை வாங்குது. அப்புறம் இப்போ ரீசண்டாக ரஷ்யாட்டிருந்து நீ ஆயில் வாங்காத, எங்கிட்டேருந்து வாங்குன்னு அமெரிக்கா சொன்னதுக்கப்புறம் அமெரிக்காட்டிருந்து கொஞ்சம் ஆயில் வாங்கி அது லைட்டுங்கிறதுனால ஹெவி க்ரூடையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரீஃபைனரியில் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த ரீஃபைனரியில் அந்த பர்டிகுலர் கிரேடு தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ 2 ஆயில் டிஃப்ரெண்ட் ஆயிலை வாங்கி மிக்ஸ் பண்ணி ரீஃபைன் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறது. அடுத்தது இந்தியாவில் நிறைய ரீஃபைனரிஸ் இருக்குது. ஜாம்நகரில் இருக்கிற ரிலையன்ஸ் ரீஃபைனரி தான் இருக்கிறதுலேயும் பெருசு. ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் பேரல் ஆயிலை வந்து க்ரூடை வந்து ரீஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இதுதான் உலகத்திலேயே பெரிய ரீஃபைனரின்னு சொல்கிறாங்க. இவங்க பல்வேறு வகையான க்ரூடை பயன்படுத்துகிறாங்க. கல்ஃப், சவுர், ரஷ்யன் ஆயில், யூஎஸ், வெஸ்ட் டெக்ஸஸ் இன்டர்மீடியேட்ரி, அப்புறம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு ஒரு மிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேங்களூரில் வந்து ஓஎன்ஜிசியோட ஒரு சப்சிடி இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு 310K, அதாவது 310,000 பேரல்ஸ் பர் டே அவங்க யூஸ் பண்ணுறது ரஷ்யன், கல்ஃப் அண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன். அதே மாதிரி மும்பையில் அவங்களும் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே கெப்பாசிட்டி 240K. அடுத்தது வாடினார் குஜராத்தில், அது வந்து நயாரா 400,000 பேரல்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ், அதை ரீஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. கொயாலி அப்படிங்கிற ஒரு ரீஃபைனரி குஜராத், அது இந்தியன் ஆயில். அதே மாதிரி இந்தியன் ஆயில் ஒடிசாவில் ஒரு ரிஃபைனரி இருக்குது, விசாகப்பட்டினம், அப்புறம் சென்னையில் வந்து ஐஓசி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 200 to 300 கேக்குள்ளே தான் வந்து ஒரு நாளைக்கு இருக்குது. பட் ஆனால் ஜாம்நகர் ரிலையன்ஸ் ரீஃபைனரி தான் ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் பேரலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரீஃபைனரிஸும் பட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் க்ரூடை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் எண்ட் யூசர் ப்ரைஸ் இம்பேக்ட், நம்ம பயனாளராக நமக்கு வந்து
என்ன சேஞ்ச் இம்பேக்ட் நடக்குது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக April 13 இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்கா வந்து ஈரான் ஆயிலை தடை செஞ்சதுனால பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $99 கிடைக்குது. இதனால் பெட்ரோல் விலை வந்து $118 $125. டீசல் வந்து 108 115. அமெரிக்காவில் வந்து ஒரு கேலன் கேஸ் வந்து இங்கே இந்தியாவில் லிட்டர்னு சொல்லுவோம், அமெரிக்காவில் கேலன் வந்து 5.2 அப்படின்னு சொல்கிறாங்க. $5.2 பர் கேலன். ரஷ்யன் டிஸ்கவுண்ட் எரோஷன் நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா 2022 நிறைய டிஸ்கவுண்ட் கிடைச்சிது. ஏறக்குறைய $25 $30 வரைக்கும் கிடச்சிது. 2023 டிஸ்கவுண்ட் கம்மியாச்சு. 24 10% கிடச்சிது. 25 வந்து இருக்கிறதுலையே ரொம்பவுமே கம்மியான டிஸ்கவுண்ட் தான். 26 ஏப்ரல் $10 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இந்த எல்லா ப்ரைஸ் இம்பேக்டும் நமக்கு அப்படியே கன்சியூமருக்கு நேராக கிடைக்கல. சில நேரங்களில் டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்கிறப்போ ஆயில் கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டாங்க. இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு அந்த ப்ரைஸை கொண்டு போய் சேர்க்கலை, அதாவது கம்மி விலையான விலை கொடுக்கல. அதே சமயம் இப்போ ஆயில் ப்ரைஸ் அதிகமானதுக்கப்புறம் உடனே வந்து கன்சியூமருக்கு ப்ரைஸ் அதிகமில்லை. ஏறக்குறைய 1.5 மாதம் கழித்து தான் வந்து இப்போ ப்ரைஸ் இம்பேக்ட் ஆகுதுன்னு கேள்விப்படுறேன். ஸோ அதனால் அரசு வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த அடிக்கடி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால தி பிளான் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வெறும் போர் இல்லை, அது ஒரு எக்கனாமிக் டிஸ்டர்ப்ஷன். எந்த நாடு நேரடியாக சைனா கூடயும் ரஷ்யா கூடயும் அமெரிக்கா போர் செய்யாமல் அந்த 2 நாடுகளையும் எக்கனாமிக்கலாக வீக் பண்ணுறதுக்கான வேலையை தான் இப்போ அமெரிக்கா செஞ்சிட்ருக்கு. ஏன்னா ஈரான்கிட்டருந்து அதிகமாக எண்ணெயை வாங்கிறது ரஷ்யா. ஈரானோட ஆயில் வெளியே போகாமல் தடுக்கிறதன் மூலமாக ரஷ்யாவின் பொருளாதாரத்தை வளர்ச்சியை தடுக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. அதுதான் இந்த அரசியல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் இது சொல்ல வேண்டியது ஒரு ஸ்காலராக நமக்கான ஒரு தேவை இருக்குது. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே பதிவு செய்யும். நன்றி நண்பர்களே.